இந்த 3 பேர் படம் இல்லைன்னா படமே இல்லைதான். சூப்பராக நடிச்சுக்கிறா போலப்பா அவரு. அட மனுஷன். ஆனால் ஒரு செகண்டும் நல்லா திக்கு தான் இருக்கு. போர் தொழில் நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 9 கொடுக்கலாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு ஆக்டிங். அதை போலீஸ் தானே வச்சிருக்கோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங். அவங்க அவ்வளோவா காட்டுற ஸ்க்ரீன் ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சீரியஸாக கொண்டு போனாங்க, அதுக்கடுத்து ஒரு மாதிரி போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு படம். மூவி பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, எமோஷனல் தான். ரொம்ப ராபரி கொஞ்சம் ரொம்ப காமிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி ஓகே, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். டைரக்டர் தான் இந்த ஃபிலிம் எடுத்துட்டாங்க. ஸோ அவரோட இந்த ஒரு ஆக்டிங் டைரக்டிங் ஸ்கில் எப்படி இருக்கு? ஓகே, குட். நல்ல படம். ஆல்ரெடி செமையா பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப சின்ன ரோல், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் ஃபிலிமுக்கு? 3.54. என்ன மாதிரி ஜானர் இது? லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். த்ரில்லர் மாதிரி, எட்ஜ் ஆஃப் தி சீட் மாதிரி. ஆவரேஜ். தனுஷ் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. போர் தொழில் எடுத்த டைரக்டர் தான் இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, டைரக்ஷன் எப்படி இருந்தது? நான் போர் தொழில் நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்தது. அமிதாப் பச்சனோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அமிதாப் பச்சனுக்கு பெரிய ரோல்லாம் இல்லை, ஓகேவாக இருந்தது. அதே அந்த அசுரன், கர்ணன் எல்லாத்தையும் கலந்து எடுத்த மாதிரி இருந்தது. ஓகே தான். படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். எனக்கு தேரே இஷ்மின், அப்புறம் குபேரா, அப்புறம் இட்லி கடை, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட கம்பேர் பண்ணால் எனக்கு இந்த படம் கொஞ்சம் பிலோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மேம். மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது மேம். ஒரு சாங் 2 சாங் வச்சாலும் நச்சுன்னு வச்சுருக்காங்க. இப்போ கிளைமேக்ஸில் நல்ல சாங்கு, அந்த சாமி சாங்கு சூப்பர் சாங்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எமோஷனலாக இருந்தது, எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த கான்சன்ட்ரேஷன் செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் மேம். அவர் தாறுமாறாக நடிச்சிருக்காருமா. அந்த கனெக்ட் சூப்பராக இருக்கு. அவருக்கு கொஞ்சம் பல்லு எடுப்பா, நல்லா கேஸ்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ. அவரு சூரஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயராம் கேஸ்டிங்லாம் ஓகே. ஸ்டோரியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். தேங்க்ஸ். மூவி எப்படி இருந்தது சார்? தான் படம். கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். மோசடி மன்னன் ஜெயராமன், உனக்கு தான் நன்றி. ஏன் கேட்குறியா? ஒரு லோன் வாங்கினா ஒரு 15 சீக்ரெட் சொன்ன தெரியுமா? அது எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா நானும் இந்த வண்டி கடன் தான் வாங்கினேன், புரியுதா? 2 மாதம் தவணை கட்டலாம், அது இன்னும் இஎம்ஐ வருதுன்னு ஒரு 15 சீக்ரெட் சொன்னீங்க தெரியுமா? அது இன்னும் கூட யாருக்குமே பாமர மக்களுக்கு தெரியல. அது சொத்து வச்சான்னா, நிலம் வச்சான்னா, 2 வீலர் வாங்கினா, 4 வீலர் வாங்கினா, எது வாங்கினா அந்த சீக்ரெட் உடைய பேங்க்கு இன்னைக்கு ஐசிஐபி பேங்க்குக்கு தெரியாது, இந்தியன் பேங்க்கு சொல்ல மாட்டேன்றாங்க, HDFC பேங்க்கும் சொல்ல மாட்டேன்றாங்க, ஏன் சேடே சொல்ல மாட்டேன்றா போல. ஓகேவா? இதுதான் கதை. ஸ்க்ரீன் பிளேல நான் என்னமோ இட்லி கடை மாதிரி இருக்கேன், ஆப்பா கடை மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா அப்படி தான் தெரிஞ்சுது இது கதையில், ஸ்க்ரீன் பிளே. ஆனால் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டேன். பேங்க் மேனேஜர் 2 நோட்டு ஒழிச்சு வைக்க சமயத்தில் தெரிஞ்சுக்கினேன், இவர் தான் ஃபஸ்ட்டு மோசடியாக இருப்பாருன்னு. புரியுதா? ஒரு திருடன் 100 பவுன் தங்க கொள்ளடிச்சாலும் சரி 80 பவுன் தான் காட்டுவாங்க, கரெக்டாக? ஒரு திருடன் 1 கோடி அமிச்சாலும் 75 லட்சம் தான் காட்டுவாங்க. இதுதான் கணக்கு. இது அதுடைய இதுதான் ரீசெண்டாக இதுதான் வரும். யார் திருடனாலாம் இதில் என்னன்னா, திருடன் நல்லவனாக மாறுறான், நல்லவன் மோசடி மன்னனாக மாறுறான். இதுதான் கதை ஸ்க்ரீன் பிளே. இல்லை ஜிவி பிரகாஷுக்கு மார்க் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த படம் சுத்தம் போனியாக ஆகாது. அந்த ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கு கொள்ளடிக்க போகிறதுல அது கரெக்டாக காட்டுறேன்னு. இன்னொன்று, பாண்டியராஜன் பையன் எப்பா உனக்கு தாண்டா சாமா நடிப்பு. உண்மையிலே பக்காவாக ஒரு கொள்ளடிக்கிறது ஒரு நண்பனுக்கு என்னன்னு நீ கரெக்டாக ஸ்கோர் பண்ண தெரியுமா? அடுத்தது KS ரவிக்குமார். மனசில் நிற்கிறது தான் நான் சொல்லுவேன். படத்தை கேரக்டர் கதை ஸ்டோரி எல்லாம் ஒன்று தான், மனசில் நிற்கலாம் ஆழமாக. KS ரவிக்குமாரை சொல்லலாம். அடுத்தது கருணாஸை சொல்லுவேன். இந்த 3 பேர் படம் இல்லைன்னா படமே இல்லை தான். சூப்பராக நடிச்சுக்கிறா போலப்பா அவர். அட மனுஷன். உண்மையில் தமிழ்நாடு போலீஸ்காரெல்லாம் பேசுவாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பக்காவாக கூடவே இருந்து எவன் நல்லவன் எவன் கல்யாணம் தெரிஞ்சு க்ளீனாக பண்ணி மார்க்கு 5 மார்க் கொடுக்குறேன். மூவி சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு.
தனுஷ் சார் ஆக்டிங், மம்மிதா மேம் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. எந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு படம். நல்லா நம்ம பேங்க்ஸில் நடக்கிற லோன்ஸ் பற்றின பிரச்சனைகள்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. படம் நல்லா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சூப்பராகவே. கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு அந்த டேரக்டரோட போர்த்தொழில் லுக், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். சொல்கிறேன், நல்லா இருந்துச்சுக்கா, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கேஷ் எல்லாம் நல்லா, அதான் சொல்ல வேணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலா எவ்வளவு ரேட்டிங் கொடுங்க? லைக் என்ன மாதிரி போர்த்தொழில பார்த்துக்கிறதுக்கு டிஃபரன்சஸ் இருந்துச்சு ஓவரால்? எனக்கு அந்த படம் பற்றி நான் பார்க்கல. லைக் இந்த படம் வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். லைக் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த எல்லைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லேக் அடிச்சது அதெல்லாம், இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தமிழ் படமாக இருந்துச்சு. மலையாள ஆக்டர் சிராஜ் அவருக்குமே சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவரோட பார்ட் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல மார்க்கெட்டு நிறைய நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மமிதா பைஜோட ஆக்டிங் அவங்க நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளவோ இல்லை, அப்பப்போ தான் வந்துட்டு போனாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் இது ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட இம்பாக்ட் நிறைய இருந்துச்சு. ஆனால் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அவர் தான் அவ்வளவோ இல்லை. ஆனால் அவரோட கதை ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணார். அது மாதிரி 4.5 கொடுக்கலாம் 5க்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, பேங்க்கில் வந்து லோன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதை பற்றி ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம லோன் தரனால மக்கள் கஷ்டப்படுறதை பற்றி பேசியிருக்காங்க. சாங்ஸ் வைஸ் எப்படி இருந்து? ஜிவி பிரகாஷ் அவங்களோட மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பிஜிஎம் வந்து மூவிக்கு ரொம்ப தேவைப்படுச்சு. எம்எஸ் பாஸ்கர் வந்து இப்போ ஒரு பெஸ்டான ரோல் இதில் கொடுத்துருக்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவரோட ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தெரியல. பட் அவரோட ப்ரெசன்ஸும் அவரோட ஆக்டிங் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. மமிதா பைஜோட ஆக்டிங் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை அந்த படத்தில், அவ்வளோதான். எமோஷன் ட்ராமாவா இருந்தா த்ரில்லர் ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே மிக்சடாக தான் இருந்துச்சு. கமல் கேமியோ பண்ணியிருக்காரு. மக்கள் நீதி மையம் எல்லாம் வந்து பாருங்க, அந்த கட்சி தொண்டர்கள்லாம். ஆமா, உண்மையா ஒரு செகண்ட் வருவாரு, ஒரு செகண்ட் கமல் வருவாரு ப்ரோ, பேக்ரவுண்ட்ல வருவாரு. எல்லாம் வந்து பாருங்க. மகன் கமல் எப்படியே வருவாரு. எப்படி பண்ணியிருக்காங்க படம்? நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்ததா? வில்லேஜ் ஹாலிவுட் ஸ்டைலில் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. ஆனால் ஒரு செகண்டும் நல்லா திக்கு தான் இருக்கு. எல்லாரோட மியூசிக் எப்படி இருந்தது? என்ன ப்ரோ? ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா, கடைசி பாட்டு சூப்பராக இருந்தது ப்ரோ. கடைசி பாட்டு ஃபைட்ல செம்மையா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா திருப்பியிருக்காங்க. ஒரு செகண்ட் திக்கு ப்ரோ. அவர் திருடுற சீன், தனுஷ் எல்லாம் மாட்டக்கூடாதுன்னு வேண்டி நிற்கிற சாமி. நான் வேண்டுற கருப்பு சாமிய அவர் மாட்டக்கூடாதுன்ட்டு போலீஸ் கரெக்டா வந்துடுறாங்க. அவர் தீடும் போது சும்மா வேண்டு அப்படியே மாட்டக்கூட தப்பிச்சு போயிடணும் அவங்க அப்பா காப்பாத்தினோன்ட்டு கடைசியில காப்பாத்திட்டாரு ப்ரோ. கடைசி செகண்ட்ல போய் காப்பாத்துறாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம், ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. தனுஷ் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நல்ல த்ரில்லர் ஜானர் அந்த மாதிரி இருந்தது. த்ரில்லர்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் மட்டும் அந்த சீட் வச்சு த்ரில்லரில் உட்கார வச்சிருக்காங்க. ஹேஸ்ட் மட்டும் நல்லா இருந்துச்சு படம். அவ்வளோ இல்லை எம்எஸ் பாஸ்கர் சார் அவங்களும் ஒரு கேமியோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அவரோட ரோல் எப்படி இருந்தது? அவருக்கு அவ்வளோ பெருசு ஸ்கோப்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் பண்ணியிருந்தார், அவ்வளோதான். பெரிய ஸ்கோப்லாம் ஒன்றும் கிடையாது. கமல் சார் இதில் கேமியோ பண்ணுற மாதிரி கமல் சார் கேமியோ பண்ணல, கமல் சார் படம் தான் கேமியோ பண்ணியிருக்கா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் கேமியோ பண்ணல. அவர் ஒரு வாரம் தான் பார்த்தோம் விக்ரம் படம் மாதிரி, ஆனால் வரல. அமிதாப் பச்சனுக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லை, ஒரு 2-3 சீன் தான் வராங்க. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க, கொடுத்ததெல்லாம் ஓகே, அவ்வளோ.